அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாட்டின் பல்வேறு இடங்களிலும் மக்கள் காற்றினால், பயங்கரமான காற்றினால் பயத்தில் இருப்பதையும் அதன் மூலமாக பாதிக்கப்பட்டு இருப்பதையும் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, காற்று என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் மிக பெரும் ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றது. அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இதை பற்றி குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். வதஸ்ரீஃபிர் ரியாஹி ஆயாத்துல் லிகௌமி யஅகிலூன். அல்லாஹு தஆலா காற்றின் போக்கை மாற்றுவதிலே புத்திசாலிகளுக்கு அத்தாட்சியை வைத்திருக்கின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்திலே காற்றை ரஹ்மத்தாக ஆக்குகின்றான். அல்லாஹ் இதை பற்றி குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் அல்லாஹ் காற்றை நன்மாராயமாக மாற்றி தன்னுடைய ரஹ்மத்தை அடியார்களுக்கு கொடுக்கின்றான். இதை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விரிவாக குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். வஹுவல்லதி யுர்சிலு ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மதி. அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்துடைய அடையாளமாக நன்மாராயம் சொல்லக்கூடியதாக காற்றை அல்லாஹ் அனுப்புகின்றான். அந்த காற்றின் மூலமாக பாரமான மேகங்களை அல்லாஹ் உருவாக்கி இறந்து போன வறட்சி உள்ள பூமிகளை அல்லாஹ் செழிப்பாக்குகின்றான். அதிலே மழையை பொழிய வைக்கின்றான் என்பதை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா காற்றுடைய பேரிலே ஒரு சூறாவை வைத்திருக்கின்றான். சூரத்து ஸாரியாத் வஸ்ஸாரியாத்தி தர்வா ஃபல்ஹாமிலாத்தி விக்ரா. காற்றின் மீது சத்தியமாக, அந்த காற்றின் மூலமாக அந்த காற்று சுமந்து செல்லக்கூடிய மேகங்கள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமிட்டு காத்தை பற்றி ஒரு சூறாவை சொல்லியிருக்கின்றான். அன்பானவர்களே, காற்றின் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கடலிலே இருக்கக்கூடிய கப்பல்களை இயங்க வைக்கின்றான். அல்லாஹ் இதை பற்றியும் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். வமின் ஆயாத்திஹில் ஜவாரி ஃபில் பஹ்ரி கல் அலாம். அல்லாஹ் கடல்களிலே கப்பல்களை மலை போன்று வைத்திருக்கின்றான். அல்லாஹ் நாடினால் காற்றை அமைதியாக்கி விடுவான். கப்பல்கள் அதே இடத்திலேயே இருந்துவிடும், அசைய முடியாமல் போய்விடும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். அன்பானவர்களே, காற்றின் மூலமாக அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல பாக்கியங்களை கொடுத்திருந்தான். காற்றை அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அவர்கள் விரும்பிய இடத்துக்கு காற்றின் மூலமாக பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வலி சுலைமான் அர்ரீஹ ஆஸிஃபத்தன் தஜ்ரி பிஅம்ரி إلى الأرض التي باركنا فيها فسخرنا له الريح تجري بأمره رخاء حيث أصاب. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்பிய இடத்துக்கு செல்லக்கூடியவாறு அல்லாஹ் காற்றை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். அன்பானவர்களே, காற்றின் போக்கு சில நேரங்களிலே மாறி, அது கடுமையாக மாறி அதாபாக, அது மக்களுக்கு அழிவாக அது மாறுகின்றது. இதை பற்றியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். அல்லாஹ் தான் உங்களை கடலிலும் தரையிலும் நடத்தாட்டுகின்றான். நீங்கள் கடல் நடுவிலே இருக்கும் பொழுது வஜரைன பிஹிம் பிரீஹின் தய்யிபா, நல்ல ஒரு காற்று அவர்களுக்கு பக்கத்தில் நடந்து செல்லும் பொழுது வஃபரிஹு பிஹா, நல்ல காற்றை கண்டு அந்த மக்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஜாஅத்ஹா ரீஹுன் ஆஸிஃப், கடுமையான காற்று இப்பொழுது அவர்களுக்கு வந்தது. வஜாஅஹுமுல் மௌஜு மின் குல்லி மக்கான், அவர்களை அனைத்து பக்கத்தாலும் அலைகள் சூழ்ந்து கொண்டது. வவன்னு அன்னஹும் உஹீத பிஹிம், இப்பொழுது இவர்கள் அழியப் போகின்றார்கள் என்று நினைத்து கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தஅவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தூய்மையான உள்ளத்துடன் அவர்கள் துஆ செய்தார்கள். லஇன் அன்ஜைதனா மின் ஹாதிஹி லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன். யா அல்லாஹ், நீ எங்களை இந்த கொடிய ஆபத்திலிருந்து, கடுமையான காற்றிலிருந்து பாதுகாத்தால் நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம் என்று ஒரு கூட்டம் சொன்ன வரலாறை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபிக்கு உதவியாக, ஒரு நபிக்கு கொடுக்கப்பட்ட ரஹ்மத்தாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அதே காற்றை அல்லாஹு தஆலா அந்த நபியுடைய கூட்டத்துக்கு அழிவுக்கு காரணமாக அல்லாஹ் அனுப்பினான். அன்பானவர்களே, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் தான் ஆத் கூட்டம். இவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொல்லுக்கு மாற்றம் செய்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த அந்த தீனை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அல்லாஹ் அவர்களை அழிப்பதற்காக வேண்டி காற்றை அனுப்பினால் அந்த காற்றின் ஆரம்பம் அவர்களுக்கு நல்ல ஒரு தோற்றத்திலே விளங்கியது.
அவர்கள் அதை பார்த்து சொன்னார்கள், இது எங்களுக்கு மழை தரக்கூடிய மேகம் என்று சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், அது மேகம் கிடையாது, ரீஹுன் ஃபீஹா அதாபுன் அலீம், அது அல்லாஹுடைய தண்டனையுள்ள காற்று என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டி இருக்கின்றான். அல்லாஹ் அவர்களை அழித்தான். எப்படி மாறினார்கள் என்றால், அவர்கள் விழுந்து கிடக்கும் ஈச்சம் கட்டைகளை போன்று, ஈச்சம் மரத்தின் கட்டைகளை போன்று அவர்கள் மாறினார்கள் என்று குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சற்று கடினமாக காற்று வீச ஆரம்பித்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே அதன் அடையாளம் விளங்கிவிடும். நபியவர்கள் நிலை தடுமாறி அங்கும் இங்கும் சுற்றி கொண்டே இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், சொல்வார்கள், ஆயிஷாவே, என்னுடைய உம்மத்துக்கு வேதனை இறக்கப்படுமோ என்று நான் பயப்படுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, காற்று வரும் பொழுது காற்றை கண்டால் நாம் ஓத வேண்டிய முக்கியமான துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் காற்றுக்கு ஏசாதீர்கள். நீங்கள் வெறுக்கக்கூடிய முறையிலே ஏதாவது ஒன்றை கண்டால் காற்றை கண்டு நீங்கள் ஓத வேண்டிய துஆ, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் கைரி ஹாதர் ரீஹி வ கைர மா ஃபீஹா வ கைரி மா உமிர்த பிஹி. யா அல்லாஹ், இந்த காற்றுடைய நலவை கேட்கின்றோம், அதிலே உள்ள நலவை கேட்கின்றோம். நீ எதை ஏவினாயோ, அந்த காற்றுக்கு நீ எதை ஏவினாயோ அதில் உள்ள நலவை கேட்கின்றோம். வனஊது பிக மின் ஷர்ரி ஹாதிஹி ரீஹி. யா அல்லாஹ், இந்த காற்றுடைய ஆஃபத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றோம். வஷர்ரி மா ஃபீஹா, நீ அந்த காற்றிலே வைத்திருக்கக்கூடிய அதாபை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றோம். வஷர்ரி மா அமர்த பிஹி, நீ அந்த காற்றுக்கு எதை ஏவினாயோ அந்த கட்டளையுடைய ஆஃபத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இந்த துஆவை ஓதிக்கொள்வோம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் கைரி ஹாதிஹி ரீஹி வ கைரி மா ஃபீஹா வ கைரி மா உமிரத் பிஹி வ நஊது பிக மின் ஷர்ரி ஹாதிஹி ரீஹி வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உமிரத் பிஹி என்ற இந்த துஆவை நாங்கள் ஓதிக்கொள்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையை சீராக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.